குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இப்ப இந்த அயோடின் என்ன பண்ணுது அப்படிங்கறத பாக்கலாம். இந்த அயோடின்ங்கிறது எப்படி அப்படின்னா, இது ஒரு மைக்ரோ மினரல். மைக்ரோ மினரல்னா குறைஞ்ச அளவு தான் நம்ம உடம்புக்கு தேவை. இது வந்துட்டு ஆனா இது பண்ற வேலை பாத்தீங்கன்னா அவ்வளவு அளப்பரிய வேலை பண்ணுது. முக்கியமா இந்த அயோடின் வந்து எதுக்கு தேவைப்படுது உங்களுக்குன்னா, தைராய்டு கிளாண்ட். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் 1 நம்ம மென்டர் வந்து ஒரு செஷன் எடுத்தாங்க தைராய்டு பத்தி. அது தைராய்டு கிளாண்ட்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, அது என்ன என்சைம் சுரக்குது, என்ன ஹார்மோன் சுரக்குது, அந்த ஹார்மோன் மூலமா நம்ம உடம்புக்கு வந்து என்னென்ன நன்மைகள் கிடைக்குது, ஏன் அது சுரக்காம போகுது அப்படிங்கறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. என்ன வேணா அதை கொஞ்சம் வேணா ஷார்ட்டா வேணா ரீகால் பண்ணி பார்ப்போம். இப்ப தைராய்டு பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா அது ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட் இல்லையா, நம்ம உடம்புல இருக்க நாளமில்லா சுரப்பில ஒண்ணு. அது வந்து நம்ம தொண்டைக்கு கீழே இந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல வந்துட்டு சரிங்களா. இப்ப இந்த கிளாண்ட் வந்து என்ன சுரக்குது அப்படின்னா T3 T4 அப்படிங்கிற 2 சுரக்குது. இது வந்து இந்த T3யும் T4 என்ன அப்படின்னா, T3 அந்த 3 4 அப்படிங்கறது என்ன குறிக்குது அப்படின்னா 3 அயோடினோட 3 கூறுகள் சேர்ந்துதான் அது வந்துட்டு சரிங்களா. அப்ப அந்த அயோடின் இருந்தா மட்டும்தான் இந்த தைராய்டு கிளாண்டு தைராக்சின் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஹார்மோனை வந்து நல்லா சுரக்கும். அது சுரக்கல, தைராக்சின் சுரக்கல அப்படின்னா அது ஏற்படுற கொடுக்கிற விளைவுகள் வந்து அவ்வளவு பெரிய விளைவுகளை நம்ம உடம்புல ஏற்படுத்தும் சரிங்களா. சோ இந்த தைராக்சின் வந்து அவ்வளவு முக்கியமான வேலை பண்ணுது. முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெட்டபாலிசம். இப்ப மெட்டபாலிசம் அப்படின்னு சொன்னாலே என்னன்னா மூணு தான் பிரிப்பாங்க சார் வந்துட்டு. ஒண்ணு வந்து செரிமானம் ஆகிறது, ஒண்ணு வந்து அந்த சத்து நல்லா பிரிக்கப்படுறது, பிரிச்ச சத்துல இருந்து கழிவு வெளியேற்றப்படுறது. இந்த 3 சேர்ந்துதான் நம்ம செரிமானம் அப்படின்னு சொல்றோம். அந்த செரிமானம் வந்து நமக்கு நல்லா நடக்கணும் அப்படின்னா அதுக்கு தைராக்சின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து அப்படி ஒரு முக்கிய பங்கு வகிக்குது தைராக்சின். இந்த தைராக்சின் நமக்கு சுரக்கணும்னா நமக்கு வந்து அயோடின் வேணும் சரிங்களா. அப்புறம் அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து எலும்புகள் ஸ்ட்ராங்கா இருக்கிறது, தசைகள் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு, நரம்பு மண்டலம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து தைராக்சின் வேணும் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம இப்போ இதுல சொல்லப்படுது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சேஃப்கார்ட்ஸ் அகைன்ஸ்ட் கிரிட்டினிசம். கிரிட்டினிசம்ங்கிற ஒரு வியாதி பத்தி சொல்றாங்க. இது எப்படி அப்படின்னா நம்ம இந்த டுவார்ஃபிசம்னு சொல்லுவாங்க இல்லையா, குள்ளமா வளருவாங்க இல்லைங்களா, வளர்ச்சி அதிகமா இல்லாம குள்ளமா இருப்பாங்க. அவங்க வயது 50 60 இருக்கலாம், பட் குள்ளமா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு வியாதிக்கு வந்து முக்கிய காரணமே அயோடினோட பங்குதான். அயோடின் குறைபாடுனாலதான் அவங்களுக்கு வந்து அந்த முழு வளர்ச்சி அடையாம அப்படி இருப்பாங்களாமா. அப்புறம் வந்து உங்களுக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருக்கிற புரோட்டீன்ஸையும் ஃபேட்ஸையும் உடைக்கப்பட்டு பிரேக் டவுன் ஆகி அது நமக்கு சரியான இடத்துல எங்கெங்க போய் சேரணுமோ அதுக்கு வந்து அயோடின் ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல நம்ம செல் வந்து பாத்தீங்கன்னா சார் சொல்லியிருப்பாங்க அது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் மிரக்கல் ஆஃப் பாடி அப்படின்னு. அது மாதிரி ஒரு அதிசயம் வந்து செல்ல மாதிரி கிடையவே கிடையாது. அந்த செல்லுக்கு வந்து உள்ள எனர்ஜி ஜெனரேட் பண்ணுது. அந்த எனர்ஜி ஜெனரேட் பண்ணதுக்கு நமக்கு முக்கியமா தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன், குளுக்கோஸ், வாட்டர் இதெல்லாம் வேணும். அந்த ஆக்சிஜனை அதிகப்படியில நமக்கு உடம்புக்கு கொடுக்கறது, அது உள்ள கொடுக்கறது வந்து செல்லுக்கு கொடுக்கறது வந்து அயோடின் தான். அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்படிப்பட்ட அயோடின் நமக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 150 இருந்து 120 வரைக்கும், அதாவது லேடிஸா இருந்தா 120 வேணும், ஜென்ஸா இருந்தா 150 மைக்ரோகிராம் வேணும் சரிங்களா. ஓகே, இப்ப இந்த அயோடின் பத்தி பாத்துட்டோம் நம்ம என்னென்ன பண்ணுதுன்னு. இப்ப இந்த அயோடின் குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா அது என்ன விளைவுகளை உண்டாக்குன்னு பார்ப்போம். இப்ப டெஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தோம் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த தைராய்டு கிளாண்ட் பத்தி பேசணும் இல்லைங்களா, இது வந்து ஒரு வீக்கம் ஆயிரும், நல்லா பெருசா வளர்ந்து இந்த இடத்துல வந்து தொண்டை பகுதி வந்து வெளியில இருந்து பார்த்தாலே நமக்கு இந்த இடத்துல வந்து வீக்கம் தெரியும். சோ அது ஒரு தைராய்டு கிளாண்ட முக்கியமா அஃபெக்ட் பண்றது அயோடின் டெஃபிஷியன்சி தான். அப்புறம் பாத்தீங்கன்னா தைராய்டு ஃபங்க்ஷன் லோ ஆயிரும், ஹார்மோன் சுரக்கிறது கம்மி ஆயிரும், அங்க இருந்து சுரக்கிற தைராக்சின் அளவு குறைஞ்சிரும். அப்புறம் அதன் மூலமா நமக்கு விளைவுகள் என்னன்னா ஃபேட்டிக்னஸ், அதாவது உடல் சோர்வு, மனச்சோர்வு, ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஸ்கின் ட்ரை ஆகி ஸ்கிராச்சஸ் வரும் உங்களுக்கு. அப்புறம் கான்ஸ்டிபேஷன், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மெட்டபாலிசம்க்கு தைராக்சின் எவ்வளவு பெரிய பங்கு வைக்குதுன்னு பார்த்தோம். அப்ப தைராக்சின் குறைபாடு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், உங்களுக்கு மெட்டபாலிசம் குறையாகும். சாப்பிடுறதே நமக்கு எதுக்கு சாப்பிடுறோம், நம்ம நல்லா எனர்ஜியா இருக்கிறதுக்கு, ஃபிட்டா இருக்கிறதுக்கு தான். அந்த எனர்ஜியே நமக்கு ப்ரொடியூஸ் ஆகலங்க போது அப்ப அங்க வந்து நம்ம சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அந்த கான்ஸ்டிபேஷன் ஏற்படும். தைராய்டு வந்து உங்களுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா வெயிட் ஒண்ணு போடும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வாய்ஸ் வந்து அவங்களோட பேச்சிலேயே வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம், ஒரு மாதிரி கொளற மாதிரி ஒரு மாதிரி பேசுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மென்டல் ஃபங்க்ஷன், முக்கியமா வந்து நமக்கு இப்போ நர்வஸ் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு நமக்கு தைராய்டு வேணும், தைராக்சின் வேணும்னு பார்த்தோம். நர்வஸ் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா நர்வ்ஸ் தானே நம்ம உடம்பு முழுக்க இருக்கு இல்லைங்களா. அப்ப மென்டல் ஃபங்க்ஷனுக்கு நமக்கு வந்து தைராய்டு இது தேவைப்படுது, அயோடின் தேவைப்படுது. அப்புறம் வெயிட் கெயின், நம்ம வெயிட் கெயின் ஆகுறது,
அதாவது சிம்டம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அயோடின் குறைஞ்சதுன்னா அதிகமா வெயிட் கெயின் ஆவாங்க. அப்புறம் வந்து ப்ரொட்ரூடிங் ஐஸ், கண் பக்கம் பாத்தீங்கன்னா கண்ணு நல்லா பிதுங்கிட்டு இருக்க மாதிரி, நார்மலா இருக்கிற கண்ணை விட கொஞ்சம் வெளியில தெரிஞ்சிட்டு இருக்க மாதிரி பல்ஜா பெருசா தெரியும் உங்களுக்கு. சோ இதெல்லாம் வந்து நம்ம அயோடினோட டெபிஷியன்சி. இது ஜென்ரலா பேசணும்னா அயோடின் டெபிஷியன்சின்னு சொல்றதோட தைராக்சினோட டெபிஷியன்சின்னு கூட நம்ம சொல்லலாம். சோ அவ்வளவு அயோடின் வந்து முக்கியமா தைராக்சினுக்கு தான், தைராய்டு கிளாண்ட் சுரக்கிற தைராக்சினுக்கு தான் தேவைப்படுது. சரிங்களா? அடுத்து ஓகே, இப்போ இந்த அயோடின் வந்து எந்தெந்த ஃபுட் சோர்சஸ்ல இருக்கு அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா, சீவீட்னு சொல்றது கடல் பாசிகள் அப்படிங்கிற மாதிரி அதுல இருக்கு, மஷ்ரூம்ல இருக்கு. அப்புறம் வந்து நம்ம அந்த காட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பீக்கங்கா, சுரக்கா, பிட்டர் காடு, பாட்டில் காடு, இந்த மாதிரி சொல்றோம்ல, அந்த மாதிரி காட்ஸ்ன்னு சொல்ற அந்த காய்கறி வகைகள்ல இருக்கு. அப்புறம் ஓட்ஸ், மஷ்ரூம்ஸ், பிரேசில் நட்ஸ், ஹேசல் நட்ஸ், அப்புறம் கேஷ்யூ நட்ஸ், பீ நட்ஸ், அப்புறம் வால்நட்ஸ், இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட் நட்ஸ்ல எல்லாம் இருக்கு. அப்புறம் பிரெட், அப்புறம் முக்கியமா நம்ம வந்து இப்ப கூட அயோடைஸ்டு சால்ட் அப்படின்னு பிரபலப்படுத்துறாங்க இல்லைங்களா, அந்த சால்ட்ல உப்புல இருக்கு. நம்ம சார் ரெக்கமெண்ட் பண்றது இந்து உப்பு, ஹிமாலயன் சால்ட்னா அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பிங்க் கலர்ல இருக்கும் இல்லையா, அந்த சால்ட்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஏப்ரிகாட்ஸ், அப்புறம் சைனீஸ் மஷ்ரூம்னு சொல்ற அது ஒரு வகையான மஷ்ரூம்ஸ். அப்புறம் வந்து ப்ரூன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற நமக்கு ஒரு வகையான ஃப்ரூட், ட்ரை ஃப்ரூட் அது வந்துட்டு. அப்புறம் லிமா பீன்ஸ் அண்ட் நேவல் பீன்ஸ், அப்படி நேவி பீன்ஸ் அப்படின்னா இதெல்லாம் மொச்சை பயிர் வகைகள் அதுல உங்களுக்கு காணப்படுது. இதெல்லாம் தான் உங்களுக்கு ஃபுட் சோர்சஸ் ஆஃப் அயோடின். ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த அயோடின் வந்து நமக்கு வந்து எவ்வளவு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 100ல இருந்து 200 மைக்ரோகிராம் வேணும் அப்படிங்கறத வந்து நம்ம உங்க டாக்டருக்கு ஊட்டச்சத்து மருத்துவம் குறித்து எவ்வளவு தெரியும் அப்படிங்கிற புக்ல டாக்டர் ரேஸ்ட்ரான்னு சொல்றாங்க. 100ல இருந்து 200 வந்து அப்ராக்சிமேட்டா வேணும் நமக்கு. இப்போ இன்னொரு புக் பாத்தீங்கன்னா ரீடர்ஸ் டைஜஸ்டோட விட்டமின் மினரல்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ் அப்படிங்கிற இந்த புக்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஆய்வு நடத்துறாங்களாமா. அந்த ஆய்வுல வந்துட்டு ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அயோடின் கொடுத்தாங்க, ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அயோடின் கொடுக்கல. சோ அந்த மாதிரி கம்மியா கொடுத்தாங்க. அப்ப இந்த டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அதுல என்னெல்லாம் டிஃபரன்ஸ் வந்துச்சு அப்படின்னா, அதாவது கோஆர்டினேஷன் ஆஃப் மசில் ஸ்ட்ரென்த், அதாவது நம்ம சதைகளோட ஸ்ட்ரென்த்துக்கு அந்த கட்டுமானம், அந்த பலம் இருக்கு இல்லையா, மசில் ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு வந்து அதிகமா இருந்ததா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. இன்னொன்னு பாத்தீங்கன்னா மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மோட்டார் ஸ்கில்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நடக்கிறதுக்கு, உட்கார்றது, ஓடுறது, அப்புறம் நம்ம ஏதாவது மோட்டார் பைக்கை டிரைவ் பண்றோம், இந்த மாதிரி வேலைகள் பண்றோம். இந்த மாதிரி வேலைகள் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளும், சொல்ல போனா நரம்புகள், நரம்பு மண்டலம், தசை மண்டலம் எல்லாமே நம்ம தேவைப்படும் இல்லைங்களா. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்கிறதுக்கு அந்த கைகளோட வேலைகள் இருக்கும் இல்லையா, சர்ஜன்ஸ்க்கு எல்லாம் வந்து கையோட வேலை தான் அதிகமா இருக்கும், மைன்யூட்டா பண்ற வேலை. அந்த மாதிரி நேரத்துக்கும் நமக்கு அயோடின் வந்து ஹெல்ப் ஆகுது. சோ இந்த மாதிரி அயோடினோட பங்கு சொல்றாங்க. அண்ட் எஸ்பெஷலி வந்து பிரெக்னெண்டா இருக்கிறவங்களுக்கு வந்து குழந்தை வளர்ச்சிக்கு அயோடின் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஏன்னா நரம்பு மண்டலத்துல இருந்து அத்தனையும் வந்து அயோடின்களோட பங்கு இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? ஓகே, இப்ப இப்படிப்பட்ட அயோடினை நம்ம வந்துட்டு எதன் மூலமா எடுத்துக்கலாம், டெபிஷியன்சி இல்லாம நம்ம வச்சுக்கணும்னா அதுக்கு ஒரே சாத்தியக்கூறு வந்து நம்மளோட நியூட்ரிலைட்டோட டெய்லி பிளஸ் தான். சோ இந்த டெய்லி பிளஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து உங்களுக்கு வந்து 140 mcg ஆஃப் அயோடின் கிடைக்குது. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாத்திரையில ஒரு சர்விங்க்கு நமக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 140 mcg ஆஃப் அயோடின் கிடைக்குது. சரிங்களா? இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி.